இவ்வளோ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரே இடத்துல பார்க்குறேன். ஏன்னா என்னோட லாஸ்ட் ரிலீஸ் வாஸ் March 27th. அதுக்கப்புறம் நான் இங்கே எல்லாத்தையும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் எனக்கு இது என்னோட டெபியூ தான், வெப் சீரீஸில் டெபியூ. அண்ட் இப்போ தான் ஒரு கோஇன்சிடென்ஸ் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், சார்பட்டா டெபியூ, அதுவும் டைரக்ட் OTT, எனக்கு Amazon Prime தான். ஸோ ஐ எம் குவைட் லக்கி தட் வே. எக்ஸாம் இது நான் ரொம்ப பிளைண்டா ஒரு கன்விக்ஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸோட பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். எக்ஸாம் ஒரு பிளைண்டான கான்ஃபிடன்ஸ்லயும் கன்விக்ஷன்லயும் நான் பண்ண ஸ்கிரிப்ட். எனக்கு புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம்னு சொன்னோன்னே ஐ வாஸ் சோல்ட். அப்புறம் சர்க்குணம் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஐ வாஸ் லைக், கண்டிப்பா அதெல்லாம் நம்ம, தேர்ஸ் நோ செகண்ட் திங்கிங் ஆர் தாட் இட் செல்ஃப் ஃபார் மீ. ஸோ ஜான்சின்ற கேரக்டர் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா she was a very innocent person but who is very tough to the world. அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேட்ல எனக்கு இருந்தது. ஸோ அவளோட இப்போ காப்னா, இப்போ போலீஸா நான் ஒரு படத்துல நடிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி வேணும், பவர் வேணும், அண்ட் இமோஷனல் ரெஸ்ட்ரெயின் இஸ் தேர். ஸோ அப்படின்ற போது ஐ ஹேட் டு யூனோ ஒரு எனக்கு சேலஞ்சே எங்க இருந்துச்சுன்னா அவளோட டிசிஷன் மேக்கிங்ல. அண்ட் இதெல்லாம் எனக்கு எதுவுமே நான் கவலையே பட வேணாம் அப்படின்னு எனக்கு கையில இந்த அம்மா அப்படின்னு கொடுத்தது சர்க்குணம் சார் தான். அண்ட் கண்டிப்பா இது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஏன்னா நான் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் வெர்சடைல் பர்ஃபார்மன்சஸ். அண்ட் அந்த மாதிரி கதை தான், the script will always choose me, that's what I believe. அந்த மாதிரி கதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. இனிமேல் நான் நடிக்கிற கதையும் அப்படிதான் இருக்கும். So I'm extremely grateful to the entire team, and especially I have to thank Guha, Kanish. There are so many people that I have to thank, and my team, my personal team, and everyone, and my parents of course. அவங்க நான் 6 மாசம் வீட்டுல சும்மா இருந்தாலும் அடுத்து என்ன பண்றேன்னு கேட்க மாட்டாங்க என்கிட்ட. அந்த அளவுக்கு. And I was a very nerdy student in school. ஸோ எக்ஸாம்னோடனே துஷாரானாலே என்ன சீரியஸான ரோல்ஸ் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டாக், பர்ஃபார்மன்ஸ்னா துஷாரா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் பர்ஃபார்மன்ஸ்க்கு தானே எல்லாருமே சினிமாவில் இருப்போம். ஸோ ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தட் ஜான்சி ஃபவுண்ட் மீ, and I found soul in Jansi. Thank you so much. Well, so stunts பண்றதுக்கு நாங்க நிறைய ஒர்க் பண்ணோம். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி எங்க பொண்ணுட்டாங்க சார், தினேஷ் சார். பட் நான் சீரீஸ்ல ஐ திங்க் ரொம்ப என்ஜாய் பண்ணது ஸ்டன்ஸ். ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டன்ஸ் பண்றதுல. நிறைய அடி வாங்கினோம், நிறைய உத வாங்கினோம், நிறைய எங்க கூட அடிச்சுக்கிட்டோம். ஸோ அந்த விதத்துல ஸ்டன்ஸுக்கு நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னா இந்த கேரக்டர் ஆரம்பிக்கும் போதே ஒரு கிரே ஷேட்ல தான் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு மேல என்னால ரிவீல் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் எனக்கு ஜென்ரலாவே லைக் லைஃப்ல கேரக்டர்ஸ் ஆர் வெரி இட்ஸ் நாட் பிளாக் அண்ட் ஒயிட், இட்ஸ் கிரே. அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணும். சோ சர்குணம் சார் இந்த கேரக்டர் சொன்னப்ப எனக்கு ஓகே, இது மாதிரி நம்ம முன்ன பண்ணதில்ல, சோ அதை நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் சாரோட பெரிய ஃபேன், அவரோட படங்கள்லாம் பார்த்து. ஸோ ஐ தாட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் எல்லாரோடையும் ஒர்க் பண்றது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு.